வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜனவரி மாதம் எப்பேற்பட்ட ஒரு பலாபலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் ராசி பலனாக நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலாபலனை ஏற்படுங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவாக ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களுக்கு நிறைந்த சேவை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த சேவை தொடர நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை நீங்கள் ஒரு ஃபார்வேர்டு பண்ணணும். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, இந்த எந்த ராசி அவங்களாக இருந்தாலும் எல்லா விதமான ராசிக்கும் நம்ம மாத ராசி பலனை போடுறோம். தொடர்ந்து வீடியோ உங்களை சென்றடைகிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு ஆதரவையும் அன்பையும் இந்த சேனலுக்கு நீங்கள் வாரி வழங்கணும் என்று உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான், ஆழ்மை உள்ள பிளானட். எதையுமே ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடியது உங்கள் ராசி. உங்கள் ராசிநாதன் அந்த 5ஆம் இடத்துல சஞ்சரிக்க காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பொற்காலம். உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நிறைஞ்ச ஒரு நற்பலனை ஏற்பட போகுது. உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல சஞ்சரித்து அவர் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது எதிலையுமே லாபம். பூர்வ புண்ணியத்தில் லாபம், ஒரு தொலைதூர பயணத்தில் லாபம், தொழிலில் நல்ல முதலீடு, அதனால் லாபம். உங்களுக்கு எந்த விதமான உடலில் இருக்கிற பிணி எது இருந்தாலும் அது விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். வீடு வண்டி வாகனம் வாங்க முடியல சார், அதில் ஒரு தடங்களாக இருக்குன்னா அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய தனாதிபதி லாபாதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கனால புதுசாக நீங்கள் நிலம் வாங்குவீங்க. அதில் வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. ஒரு முயற்சினால் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கனால ஒரு வாக்கில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சொல்வாக்குனால் ஒரு சின்ன இடைஞ்சலை ஏற்படுத்திடும். அதனால் ஒரு வாக்கு ஸ்தானத்தில் அந்த கேது பகவான் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த கேது பெயர்ச்சிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகும். அதனால் ஒரு குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனையை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அந்த உங்கள் ராசிநாதன் பிற்பகுதியில் அவர் உள்ளே போகிறாரு. 6ஆம் இடத்துல போகிறாரு அந்த சூரியன். அதனால் உங்களுக்கு தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய 10ஆம் அதிபதி நேராக உங்கள் ராசியை பார்க்குறனால அது நல்ல தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். முயற்சி ஸ்தானாதிபதியும் அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு வர்றதுனால எதுலேயுமே ஒரு வெற்றி, தொழிலில் நல்ல இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்கிறதுல ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை உறுதியுடன் நம்புகிறது. குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்களுக்கு 5க்கும் அவர் தான் அதிபதி, 8ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் 10ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறனால மிகுந்த ஒரு தொழிலில் தனவரவை நீங்கள் அடைய போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி ஒரு கல்யாண பாக்கியம், திருமணத்தில் தடங்களாக இருந்தாலும் அந்த இதெல்லாம் நிவர்த்தியாகி அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையுங்கிறதுல ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை வாழ்த்தி வணங்குகிறது. வாழ்க வளமுடன்.